வணக்கம். வலையோசை சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது என்ன ரெசிபினா தக்காளி காய் கூட்டு. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வலையோசையை நீங்கள் புதுசாக பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நார்மலாக நம்ம குக்கிங்க்கு தக்காளி பழத்தை தான் அதிகமாக பயன்படுத்துவோம். யாரும் தக்காளி காய் அவ்வளவா பயன்படுத்துறது இல்லை. ஆனால் இந்த தக்காளி காயை வச்சு சூப்பராக ஒரு கூட்டு பண்ணலாம். வாங்க அந்த கூட்டு எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி நான் இந்த தக்காளி காய் கூட்டு பண்ணுறதுக்கு இந்த தக்காளி காய் தான் எடுத்து வச்சுருக்கேன். உங்ககிட்ட பச்சை கலரில் இருக்கக்கூடிய காய் கிடைச்சாலும் நீங்கள் அதையும் இந்த கூட்டு செய்யறதுக்கு பயன்படுத்திக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் பாசிப்பருப்பை நான் இன்றைக்கி நல்லா கழுவிட்டு தண்ணியில் ஒரு 10-15 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம கூட்டு பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த தக்காளி காய் கூட்டு பண்ணுறதுக்கு நம்ம இன்றைக்கி இப்போ குக்கரில் தான் பண்ண போகிறோம். இப்போ குக்கர் வச்சு அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஹீட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. நான் இங்கே ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வெங்காயத்தை இப்போ இந்த எண்ணெயில் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம இந்த தக்காளி காயை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போது நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயமும் தக்காளியும் வதங்கிட்டு இருக்கும் போதே நம்ம இந்த கூட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து இதை வதக்கும் போது வெங்காயமும் தக்காளியும் சீக்கிரமாக வதங்கிடும். வெங்காயமும் தக்காளியும் இப்போ ஒரு 3/4 வாசி நல்லா வதங்கியிருக்கு. இது கூட நம்ம ஊற வச்சுருக்கிற பாசிப்பருப்பை தண்ணியை நல்லா வடிச்சிட்டு அதையும் சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கிருச்சு. கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது அந்த நம்ம ஆட் பண்ணியிருக்கிற தண்ணியிலேயே இந்த பாசிப்பருப்பு அப்புறம் தக்காளி வெங்காயம் எல்லாம் வேகட்டும். அது வேகிறதுக்குள்ளே நம்ம ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். இந்த பேஸ்ட் ரெடி பண்ணதுக்கு என்னென்னலாம் வேணுங்கிறத பார்ப்போம். ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். கூடவே 3 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். ஒரே ஒரு ஸ்பூன் சீரகம் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா இது கூட நீங்கள் ஒரு பல் பூண்டும் வச்சு அரைச்சிக்கோங்க. நான் இன்றைக்கி பூண்டை ஆட் பண்ணலை. இப்போது இது எல்லாத்தையுமே நல்ல மையாக ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறேன். இப்போ பருப்பு தக்காளி வெங்காயம் எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு. இது கூட நம்ம இப்போ அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பேஸ்ட்டை நான் சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டு கொதிக்க விடுங்க. இந்த கூட்டு நல்லா ஒரு திக் கன்சிஸ்டன்சிக்கு கொதித்து வரட்டும். இப்போது குக்கர் மூடி விசில் போட்டு ஒரு 2 விசில் விட்டுருங்க. ப்ரெஷர் எல்லாம் அடங்கிடுச்சு. இப்போ பாருங்கள், நம்மளுடைய பருப்பும் தக்காளியும் நல்லா வெந்து வந்திருக்கு. மறுபடியும் ஸ்டவ்வை ஆன் பண்ணி நல்லா இது திக்காகிற வரைக்கும் கொதிக்க விட்டுறலாம். பாருங்கள், நம்மளுடைய கூட்டு நல்லா கெட்டியாயிருச்சு. இப்போ இதுக்கு தாளிப்பு கொடுத்துடலாம். 1 ஸ்பூன் ஆயிலில் கடுகு உளுந்த பருப்பு கருவேப்பிலை அப்புறமா ஒரே ஒரு வரமிளகா தாளித்து இந்த கூட்டோட சேர்த்து கிளறிடுங்க. டிஃப்ரெண்ட்டான நல்ல டேங்கியான தக்காளி காய் கூட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நம்ம சேனலில் நிறைய இருக்குது. அந்த வீடியோஸுடைய லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அதையும் செக் அவுட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிடுங்க. தொடர்ந்து நம்ம சேனல் வலையோசையில் வர எல்லா வீடியோஸையும் நீங்கள் தவறாமல் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல்ங்கிற ஆப்ஷனை செட் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் தவறாமல் வந்துடும். நன்றி.